குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஒயிட் போர்ட் டிஸ்பிளே ஆகுதா? புக்கு 10th புக்கு. எஸ் சார். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6:15 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், பண்ணிடுறேன். லேட்டாக வராது, வரட்டும். ரைட், லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா HCF வரைக்கும் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. Trying for it. ரைட், இது சிம்பிளி பண்ணதோட முடிச்சோமா? கரெக்டா? டிவிஷன் பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸ் எதோட முடிச்சோம்? கரெக்ட். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. ஹோம்ஒர்க் செய்ய ஒரு 4 சம் செஞ்சீங்களா? எக்ஸசைஸ் ஒரு 6 எக்ஸசைஸ் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். x² + 4x + 4 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஆன்சர் என்ன? யாராச்சும் ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. 9 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? நான் எப்படி செக் பண்றது? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. X equal to 2, sir. இது புரியல. X equal to 2, sir. முழு வர்க்கம். என்னங்க சொல்றீங்க? இதோட ஆன்சர் என்ன? a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி லாஸ்டா 7 கிளாஸ் பார்த்துருக்கோம், இன்னைக்கு 8வது கிளாஸ். 7th 8th 9th 3லையுமே ஐடென்டி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. 12 பேர் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், அதை வச்சாச்சும் சொல்லுங்க. X plus 2 power square, sir. வெரி குட். x + 2 தான் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. a² b² 2 டைம்ஸ் ab, x² 2² 4 2 டைம்ஸ் ab. அப்போ அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எஸ். செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஃபைண்ட் எக்ஸ் 3√x = 9. இது எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? யாராச்சும் ஐடியா கொடுங்க.
தயவு செய்து பேசுங்க. ஆன்லைன் கிளாஸ்ல இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியாது. சார் ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் போயிடும் அப்படி பண்ணலாமா சார்? அதுக்கு முன்னாடி 3 ஒன்று இருக்கு பாருங்க மல்டிபிள்ல, அதை முதல் டிவைட்ல கொண்டு போயிடும். 3 ஆயிடுமா? ரூட் எக்ஸ் 3, எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் x equal to 9. 9, x equal to 9. Right, third one, the square root of 361 x power 4 y square. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2 டைம்ஸ் இருந்தா 1 டைம்ஸ் எழுதணும். 361 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் த்ரீ 61 வரும். 12 பேர் இருக்கீங்க, சொல்லுங்க, மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. மொபைல் யூஸ் பண்ணி கூட சொல்லுங்க, அமைதியா மட்டும் இருக்காது. 19, sir. 19 கரெக்ட். 19 into 19. ஓகே, 19 x square y ன்னு வரும் சார் ஆன்சர். கரெக்ட். இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஒய் இன்ட்டு ஒய். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்னா என்னது? 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம்ஸ் எழுதலாம். அப்போ 19 இதுக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயரு, இதுக்கு ஒரு ஒய். ஃபோர்த் ஒன், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 2abx plus b ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ax plus b the whole square. Very good. ax plus b the whole square. இப்போ இந்த ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஃபைனல் ஆன்சர் ax plus b மட்டும் இருக்கும். ax plus b, இது அப்படியே a plus b the whole ஸ்கொயர்ல எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2ab plus b ஸ்கொயர்னு சொல்லலாம், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 2abன்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாருங்க. பல்லுறுப்புக்கோவையானது முழு வர்க்கம் எனில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படி இருந்துட்டா இட்ஸ் ஃபேக்டர் வில் பி ரிப்பீட்டட் டேஸ் நம்பர் ஆஃப் டைம். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஃபேக்டர் எப்படிங்க இருக்கும்? ஆட் நம்பர்ல இருக்குமா ஈவன் நம்பர் இருக்குமா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஈவன் நம்பர் சார். ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இப்போ இப்படி இருக்குன்னு 25 இருந்துச்சுன்னா 5 into 5 25. ஸோ ஆன்சர் 5ன்னு எழுதிடலாம். இது 125 வச்சுக்கிங்க, என்ன வரும்? 5 into 5 into 5. இது 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம்ஸ், இதுக்கு பேர் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பல்லுறுப்புக்கோவையானது முழு வர்க்கம் எனில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னாவே கண்டிப்பா என்ன இருக்குன்னா காரணி என்னவா இருக்குன்னு கேட்கிறேன். இரட்டைப்படையில தான் இருக்கும். சரிங்களா? இரட்டைப்படையாக இருக்கும். ஒற்றைப்படையாக இருந்தால், சரிங்களா, இங்க ஒற்றைப்படையா இருந்தா பேர் வெளியில வராது. அதனால கண்டிப்பான முறையில் இரட்டைப்படையாகத்தான் இருக்க வேண்டும். ஓகே, டன். இங்கேயும் அதே கான்செப்ட் தான், வர்க்கம் மூலம் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்.
ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். வர்க்கம் மூலம் காண்க. அப்போ என்ன பண்ண போறோம்னா ரூட் எடுக்க போறோம், அவ்வளோதான். சரிங்களா? 256 எதை மல்டிப்ளை பண்ணா 256, 2 டைம்ஸ் எதை மல்டிப்ளை பண்ணா 256 வரும். எந்த ரெண்டு நம்பர் சேம் நம்பர் 256 எந்த ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணா 256 கிடைக்கும்? சேம் நம்பரா இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். 16 சார். கரெக்ட். 16 into 16. சரிங்களா? ஆக்சுவலா இந்த ஸ்கொயர் ரூட்டு எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாம். அப்படின்னா நம்ம என்ன எழுதிடலாம், இது எல்லாத்தையுமே பாதி எழுதிட்டா வேலை முடிஞ்சு. we get answer. 16 into 16க்கு ஒரு 16. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும், x minus a 8 Power. வந்து 4, x minus b க்கு x minus c க்கு 8, x minus c க்கு 10. இதுதான் நம்மளோட ஸ்கொயர் ரூட்டா இருக்கும். இது என்ன பண்றோம்னா ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம், 1/2 எழுதலாம். அந்த 1/2 அப்படின்னும் போது என்ன, பாதி பவர்ல என்ன இருக்கோ அது பாதி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. 144 a power 8 b power 12 c power 16 81 f power 12 g power 4 h power 14 ஸ்கொயர் ரூட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 12. 12. ம் 8 power 8. B power 6, C power 8. 5, 9. F power 6, G power 2, H power 7. இங்க 12 a power 4 b power 6 c power 8. இப்ப என்ன பண்ணலாம், நம்பரை மட்டும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ 4/3 a power 4 b power 6 c power 8 divided by f power 6 g power 2 h power 7. we get answer. அவ்வளோதான். இப்போ இதில் அதை கேட்குறாங்களே இல்லையோ, இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி வரும். முழு வர்க்கம் டிஎன்பிசியில இருந்து குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் ப்ளஸ் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். முழு வர்க்கம் எண்ணில் ஏபி மதிப்பை காண்க. முழு வர்க்கம் எண்ணில் ஏபி மதிப்பை காண்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். Nine x power 4 12x cube 28x square ax plus b. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் மட்டும் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. இன்னைக்கு கிளாஸ்ல ரெக்கார்ட் போட்டேன், ஆட்டோமேட்டிக்காக குரூப்ல போட்டுருவேன், அந்த ஆப்லையும் போட்டுருவேன். 9x power 4 12x cube 28x square ax plus b ஆனது ஒரு முழு வர்க்கம் எனில் ஏபி ஆயிற்று மதிப்பை காண்க. இப்போ இதை பாருங்க, 9x power 4 ரூட் எடுங்க, என்னங்க வரும்? 3x square சார். கரெக்ட். 3 9 x ஸ்கொயர் வராதா? x power 4 x ஸ்கொயர் தான் சார் சொன்னேன். இங்கே x ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், ரைட்டு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 9x power 4. ஃபர்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்றோம், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க, 12x cube 28x ஸ்கொயர், இங்கே 2 டேர்ம் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர் மட்டும் டபுள் ஆக்குங்க, இல்லைன்னா இதை ஏன் வச்சுக்கீங்க.
இதோட கன்ஃபியூஸ் பண்ணு. இங்க இருக்குல்ல 3 அதை டபுள் ஆக்கி இங்க எழுதுங்க. 6 வேரியபிளா அப்படியே வச்சுக்கிங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 12x cube 6x square 2. 2x சார். அந்த 2x ஆல ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கேயும் 2x வந்துடும். ஃபர்ஸ்ட் மட்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேணும். ரூட் எடுத்து எழுதிருக்கேன். இப்போ இந்த டைம் டிவைட் பண்ணி தான் எழுதிருக்கேன். மல்டிப்ளை பண்ணா 12x cube 4x square இது கேன்சல். 24x square plus ax plus b 24ax plus b. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க இருக்கதை அப்படியே எழுதிருங்க. 6x square எப்படி இங்க இருக்கதை அப்படியே இங்க எழுதணும். அதுக்கப்புறம் இதை டபுள் ஆக்கி எழுதணுமோ அதே மாதிரி இங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே எழுதிருங்க. இதை டபுள் ஆக்கி இங்க எழுதுங்க. இதை டபுள் ஆக்கி இங்க எழுதுங்க. இந்த 2x அப்படியே எழுதணுமா? இப்போ இந்த 2x டபுள் ஆக்கி இங்க எழுதுங்க. நம்பரை மட்டும் தான் டபுள் ஆகும். 4x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மையும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. 4 டைம்ஸ் வருதா? பிளஸ் 4 மல்டிப்ளை பண்ணிருங்க. 24x square 16x ஒரு பிளஸ் 4 4 4s 60. சைன் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணா இது கேன்சல் ஆயிரும். இங்க என்ன வரும் பாருங்க. இது ஆக்சுவலா என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா முழு வர்க்கம் அப்படின்னு சொன்னதுனால இதை அப்படியே எடுத்துக்கிங்க. a minus 16 ஈக்குவல் டு 0. b இங்க சைன் சேஞ்ச் பண்ணுங்க. b minus 16 ஈக்குவல் டு 0. ஸோ a ஈக்குவல் டு 16 b ஈக்குவல் டு 16. ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இங்க சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க. சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதை மட்டும் தான் எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் இங்க மைனஸ் இருக்கு. அதனால b மைனஸ் 16. இங்க என்ன இருக்கு? a மைனஸ் ax இல்ல a மைனஸ் 16x. சாரி a மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ற வேற ஒண்ணும் இல்ல. ரைட். இது நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். a ஈக்குவல் டு 16 b ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட் பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டானது. நம்மளுக்கு 2 ரூட் கொடுத்து கிவன் வந்து 2 ரூட்ஸ் கொடுத்து ஃபைண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அது ரெண்டையும் கண்டுபிடிச்சா போதும். மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நம்ம ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி சம் செய்ய போறோம். சரி, இப்போ இதை பாருங்க. செயல்பாடும் கொடுத்துருக்காங்க. எல்லாராலையும் செய்ய முடியாதுன்றதுனால அதை நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். இப்போ நம்மளுக்கு வெளியில இருக்க வடிவம் என்னது? வட்டமா, செவ்வகமா, சதுரமா, வேற எதுமா? இது என்னது? செவ்வகம் சார். செவ்வகம். சார். உள்ள இருக்கிறது இந்த ஷேடட் ஏரியா செவ்வகம் தான் சார். செவ்வகம் தான். ஆமா. ஆப்போசிட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டாவே நம்ம செவ்வகம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்றேன் பாருங்க. உன் வீட்டின் முன் 2k + 6 மீட்டர் மற்றும் k மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்கா உள்ளது. லென்த் பெர்த் கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இது லென்த், இது பெர்த். சரி. ஒரு k மீட்டர் மற்றும் 3 மீட்டர் அளவுகள்
கொண்ட ஒரு சிறிய செவ்வக பகுதியை சமன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள சமன்படுத்தாத பூங்கா பகுதியின் பரப்பு காண்க. இது எப்படி செய்யலாம்? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். எனக்கு இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாவை சமப்படுத்தியிருக்காங்க. சமப்படுத்தாத பூங்காவின் பரப்பு கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப நான் வெளியில இருக்க செவ்வகத்தோட உள்ள இருக்க செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணா போதும். இப்ப பெரிய செவ்வகம் பெரிய செவ்வகம் லென்த் என்ன பெருத்தனான்னு பாருங்க. 2k + 6 2k + 6 இது லென்த். பெருத்து வந்து k. பெருத்து வந்து k. லென்த் பெருத்து. ஓகே, இப்ப இதோட பரப்பளவு வேணும். ஃபார்முலா என்னங்க? செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 8b சார். L ஆ. இல்ல L இங்க எல் பின்னு எடுத்தனால எல் இன்ட்டு பி. நீங்க என்ன பாருங்க, 2x + 6 இன்ட்டு கே. சரிங்களா? ரைட். அது பாட்டுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த ஏரியா பார்க்க போறோம். அதை வந்து சமப்படுத்தணும் சொன்னீங்களா, அந்த ஏரியா. அப்ப சிறிய செவ்வகம் அதோட லென்த்து என்னது? அதோட லென்த் என்னதுங்க? லென்த்து கே. பெர்த் என்னது? 3ன்னு வச்சுக்கலாமா? கே இது ஒரு 3. அப்ப இதோட பரப்பளவு என்னன்னு பாருங்க, 3k. சரிங்களா? 3k. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? சப்ராக்ட் பண்ண போறேன். ஒன்றும் இல்லை, இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோம். 2k² + 6k. இதை மல்டிப்ளை பண்ணா 3 × k 3k. இப்போ எனக்கு சமப்படுத்தப்படாத பகுதி, அதாவது மீதமுள்ள பகுதி வேணும்னா பெரிய பரப்புல இருந்து சின்ன பரப்பை கழிக்கணும். அப்ப 2k² 6k - 3k 2k² + 3k. k காமன் எடுத்துருங்க. 2k + 3 k × 2k + 3. இதான் நம்மளுடைய ஆன்சர். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கிறதுனால ஆன்சர் நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல வந்துருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ பெரிய பரப்புல இருந்து சின்ன பரப்பை சப்ராக்ட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும், வேற வழியே இல்லை. ரைட். நெக்ஸ்ட் இருபடி பூஜ்ஜியங்களை கண்டுபிடிக்க. இருபடி கோவையில் பூஜ்ஜியங்களை காணுங்க. அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு என்னென்ன மதிப்புலாம் கொடுத்தா 0 வரும் செக் பண்ண சொல்றாங்க. அதான் அந்த இருபடி சமன்பாடோட பூஜ்ஜியங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சா போதும். x² + 8x + 12 ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்லுங்க. x + 2 x + 6. x புரியல? + 2 + 6. மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா 8. 6 2 sir. 12 sir. 6 + 2 8. ஹெட்ஃபோன் இருந்தா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஃபேக்டர் வரும்? x + 2 அப்புறம் இன்னொன்று வந்து x + 6 சார். நீங்க அப்ப 6 2s are 12. ஓகேவா? சரி, x² கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை. ஸோ x + 6 x + 2.
பூஜ்ஜியங்கள்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா அதை என்ன பண்ணணும், ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். பூஜ்ஜியங்கள் இங்கிலீஷில் ரூட்டுன்னுவாங்க, ஜீரோஸ்னுவாங்க, ரூட்டுன்னுவாங்க. இங்கே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், ஃபைனல் ஆன்சர் ஜீரோ வரும். -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 16 + 12, 12 + 4 16, 16 - 16 0. -6 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே வரும். 36 48 ஒரு 12, 48 - 48 0. அப்போ இந்த இருபடி சமன்பாடுக்கு நம்மளுடைய ஜீரோஸ் என்னன்னா -6 -2. இது நம்மளுடைய ஆன்சராக இருக்காது. ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி ஆப்போசிட் சைனாக கொண்டு வரணும். ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜீரோஸ்ன்னுவாங்க, எப்படினாலும் சொல்லலாம். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் கீழ் காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ளன எனில் அவற்றுக்கு தகுந்த இருபடி சமன்பாடுகளை கண்டறிக. இருபடி சமன்பாடு நம்மளுக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சாரி, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் செய்யலை. அப்போ நம்மளுக்கு ஈஸியானது என்னன்னா, நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்றது தெரியணும். தெரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சு. பாருங்க, ஃபார்முலா x² சம் ஆஃப் ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல், இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்முக்கு இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சம் நான் வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறேன் 9, பீட்டான்னு எடுத்துக்கிறேன் 14. அதே ரூட்டு, இது ரெண்டு என்னன்னா ரூட்டு. எனக்கு சம் ஆஃப் ரூட் வேணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும்னா 23. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு ஆல்ஃபா பீட்டா 14 × 9 எவ்வளோங்க? 126 சார். கரெக்ட், 126. இதை அப்படியே ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. x² சம் ஆஃப் ரூட்னா இந்த இருக்கு 23x, கண்டிப்பாக இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 126 ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, -7/2 5/2. இது ஆல்பான்னு எடுத்துக்கிறேன், இதை பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அதே ஃபார்முலா தான் இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறேன், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். சொல்லுங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா என்ன வரும் சொல்லுங்க? ஆல்பா -7/2, பீட்டா வந்து 5/2. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டேன். -1 சார். -2/2 -1. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா -7 × 5 4, -35/4 சார். ஓகே. x² இங்கே என்ன இருக்கு, -1 இருக்கனால மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 35/4 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஹோல் நம்பர் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது, டேக் எல்சிஎம். ஸோ 4x² + 4x -35/4 ஈக்குவல் டு 0. 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4x² + 4x -35 ஈக்குவல் டு 0. we get ஆன்சர். சரிங்களா? சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஏதோ தப்பா செய்யற மாதிரி தெரியுது பாருங்க. மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் கீழ்காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ள எனில் அவற்றுக்கு தகுந்த இருபடி சமன்பாடை காண்க. அதை நான் ரூட்னே எடுத்துட்டேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இதை வந்து டைரக்டா எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா புக்கான் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தேன். அதாவது கொடுத்தத ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, write down the quadratic equation
in general form for which sum and product of the root are given by. அப்ப இதே சம் ஆல்பா பிளஸ் பீட்டா தான் 9. சரிங்களா, ப்ராடக்ட்ன்றது 14. அப்ப இங்க என்ன வரும், 9x plus 14 equal to 0. செகண்ட் சம் பாருங்க, இது சம்மு, இது வந்து ப்ராடக்ட். இப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும், ஒரு மைனஸ் ஒரு 7/2x plus 5/2. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். x plus 5/2 equal to 0. Take LCM. 2x square plus 7x plus 5 equal to 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 2x square 7x plus 5 equal to 0. இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். கொடுத்தே சம்மா போட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு கொடுத்துட்டேன். ஸோ அதை நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் சம் ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தீர்க்க 2x square 2 root 6x plus 3 equal to 0. இதை தீர்க்க சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸோட ஆன்சர் அப்படின்னா என்னன்னா, வேரியபிள் ஏதோ அதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா, உங்களுக்கு ஃபேக்டரைஸே பண்ண தெரியாதாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலா மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இங்கே ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வித் சைனோட, சின்றது 3, சின்றது 3. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஃபேக்டரைஸ் இந்த மாதிரி பண்ணிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது நம்ம மாடிஃபை பண்ணுறது கஷ்டம். சரிங்களா, இதை ஃபேக்டரைஸ் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 root 6 வரும். 6 வரும் கண்டுபிடிக்கிற எல்லாராலையும் முடியாது, ஏன்னா எல்லா மேஜரும் உள்ளவங்க இருக்காங்க. அப்போ எனக்கு இங்கே என்ன வந்துடும்னா, ஜென்ரல் ஃபார்முலா சொல்லிடுறேன். 2 root 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 the whole square root 6 the whole square. இது 4ன்னு வந்துடும், 4ன்னு வந்துடும். இது வந்து ரூட் 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6 ஆயிரும். சரி, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 2, ரூட் 6 ஸ்கொயர் பண்ணா 6, 4ac. ஃபேக்டரைஸே பண்ண தெரியல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க, வேலை முடிஞ்சிடும். 2 times a. அப்போ 2 root 6 ஒரு 12 ஒரு 24 ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, டிவைடட் பை 4. அப்போ நமக்கு நெகட்டிவ்ல வருது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியலை, இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ வேற மெத்தட் என்ன செய்யலாம்? மெத்தட் ஆன்சர்னு பார்த்தேன், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வருது. சரி, இந்த ஃபார்முலா வேணாம், சென்டரில் இருக்க டேர்மை 2 டேர்ம்ஸாக செப்பரேட் பண்ணுவோம். அப்போ 2 root 6 நம்ம என்ன பண்ணலாம்னா, ரூட் 6 வந்துன்னா 2 root 6 வந்துடும். அதாவது மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 6. அதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். 2x ஸ்கொயர், இந்த 2 root 6 நான் எப்படி எழுத போகிறேன்னா, ரூட் 6x முடிஞ்சு ப்ளஸ் 3. இந்த சென்ட்ரு டேர்மை தான் நம்ம ஃபேக்டரைஸாக பண்ணுறோம். சரி, இப்போ இதுலேருந்து எதை காமன் எடுக்கலாம்? எதைங்க காமன் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து எதை காமன் எடுக்கலாம்? 2x எடுக்கலாம் சார். இங்கே 2 இல்லையே,
ஓ எக்ஸ் மட்டும் எடுக்கலாமாங்க சார்? நம்பரும் எடுக்கலாம். அதாவது 2 எப்படி எழுதலாம்னா √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். சரிங்களா? √2 இன்ட்டு √2. √6 எப்படி எழுதலாம்? √2 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். இப்போ காமனா ரூட் வந்துருதா? சரிங்களா? அதாவது சேமா இருந்தாத்தே ரூட் கேன்சல் ஆகி 2ன்னு வரும். அதர்வைஸ் என்ன ஆகும்? நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணாவே அந்த நம்பர்ஸ் வந்துடும். அப்போ நான் இங்கேருந்து எதை காமன் எடுக்க போறேன்னா ஒரு √2 இன்ட்டு எக்ஸை காமன் எடுக்க போறேன். √2 எக்ஸ். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இந்த 2 2 டைம்ஸ் எழுதுனால 1 டைம்ஸ் எடுத்தாச்சு, 1 டைம்ஸ் இருக்கு. இங்கே x² ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு டேர்ம் எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்கு? √6 நான் எப்படி எழுதியிருக்கேன்? எவனா ஒரு ஸ்டெப் எழுதிட்டு கூட எழுதிடும். ஆனால் நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். √2 √2 x², √2 √3x, √6x + 3. இப்போ இதுலேருந்து காமன் எடுக்கிறது ஈஸி. √2x மிச்சம் இதெல்லாம் √2x, √2x காமன்னா √3. இப்போ இதே டைம் தான் இங்கே வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? √2x - √3. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே √3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ -√3 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. √2 √3 √6 x -√3 -√3 + √3 √3 √3 3 ஆயிடுச்சு. இது ரெண்டும் ஃபேக்டர் சேமாக வந்துருச்சு. அப்போ நான் என்ன எழுத போகிறேன்? √2x - √3 √2x - √3. அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம்? ஃபைனலாக ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? ஹோல் ஸ்கொயர். √2x - √3 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு தேவையான எக்ஸ் வந்து ஸ்கொயருக்குள்ளே இருக்கு. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். எடுத்த என்ன வரும்னா √3 டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த √2வும் ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆகி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் மட்டும் வரும் ஈக்குவல் டு 0. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? √3x = √3, x = √3/√2. இது கொஞ்சம் அதனாலே நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கு. இதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி சம்மு தான் கண்டிப்பான முறையில் டிஎன்பிசி டெட்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, x⁴ 13x² + 42. இதை என்ன பண்ணலாம்னா x⁴ x² ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் + 42. ஏன் அப்படி எடுத்துக்கிறேன்னா இங்கே இருக்க x² நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் கிவன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா y² 13y + 42. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. பவர் 4ன்றது என்ன ஆயிடுச்சு? குவாட்ரேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ சொல்லுங்க, மல்டிப்ளை பண்ணால் 42, ஆட் பண்ணால் 13. நீங்கள் தான் சொல்லணும். தாராளமாக சொல்லலாம், கஷ்டமான கேள்வி இல்லை. 14 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் ஆன்சர் சொல்லணும். சிக்ஸ் 7 சார் 42 வரும் சார். அது மாதிரி 6 7 ஆட் பண்ணோம்னா 13 வரும் சார். ஏன் -13ல வரணும்? அப்ப பெரிய நம்பருக்கு வந்து 2 நம்பருக்குமே வந்து மைனஸ் கொடுக்கலாங்க சார். -6 -7. ஆட் பண்ணால் -13 வந்துடும், மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடும், அவ்வளோதான். இப்போ கோஎஃபிஷியன்ட் இல்லாதனால நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். எப்படி எழுதிடலாம்? y - 6 y - 7 = 0ன்னு எழுதிடலாம். இப்போ இங்கே y பதிலாக x², அப்போ x² - 6 = 0, x² - 7 = 0. சரி,
ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 7. இப்போ இது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ரூட் எடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √7. இதே நம்முடைய ரூட்டாக இருக்கும், அதாவது மூலங்களாக இருக்கும். பவர் 4 பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துட்டா நம்ம தாராளமாக என்ன பண்ணிடலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயரை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எடுத்து சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். இது பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ், அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. ஆனால் டினாமினேட்டில் சாரி இது சென்டரில் என்ன இருக்குன்னா ப்ளஸில் இருக்கு. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 3 + 2 நம்மளால் என்ன பண்ண முடியும்? நியூமரேட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக எழுதலாம். இப்போ இதே இது 2/3 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதை எடுத்துருக்கேன். பாருங்க, நான் என்ன எடுத்துருக்கேன்னா லெட்டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஒய்ன்னு எடுத்துக்கேன். ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தானே அது. அப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா 1/y = எக்ஸ் மைனஸ் 1/xன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டேர்ம் எனக்கு 1/y, இந்த டேர்மும் ஒய்யே. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இதை அப்படியே கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இதுக்கு பதிலாக ஒய், செகண்ட் டேர்ம் பதிலாக 1/y ஈக்குவல் டு, இப்போ இதை சிம்பிளை பண்ணால் 5/2. எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வேணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வேணால் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து y² + 1/y 5/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2y² + 2 5y. எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்போ தான் கிடச்சிருக்கு. 2y² - 5y + 2 = 0. மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -5. -1 -4 +4 ஆயிடுச்சு. ஆட் பண்ணால் -5 ஆயிடுச்சு. இங்கே டிவிஷனில் இருக்கிறதுனால முதல் அப்படியே எழுதுங்க. -4y ஷார்ட்கட்டில் எழுத நிறைய பேர் புரியாது. y + 2 = 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு. சாரி, காமன் எடுங்க 2y. ஸோ y - 2, இங்கேயும் y - 2 வரணும்னா இங்கே -1 வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு = 0. அப்போ என்னுடைய ஃபேக்டர் என்ன வரும்னா 2y - 1 y - 2 = 0. இப்போ எனக்கு அதை முதல் ஈக்குவேட் பண்ணணும். இதை ஈக்குவேட் பண்ணுவோம். 2y - 1 = 0, 2y = 1, y = 1/2. y = 1/2. இப்போ இது என்ன வரும்? y - 2 = 0, y = 2. நான் ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்து வச்சிருக்கேன்? இந்த இருக்கு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 தான் வந்து 1/2. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும். பாருங்க, 2x எக்ஸ் மைனஸ் 1 -x + 1 = 0, x + 1 = 0, x வந்து -1. x ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதே இது அடுத்த ஈக்குவேஷன் y = 2. y = 2னா அதே கான்செப்ட் தான். x பை எக்ஸ் மைனஸ் 1 = 2. (2x - 2), 2x - x - 2, x - 2, x = 2. நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிச்சு. x = 2, x = -1. we get answer. டிஃப்ரெண்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சம் தான் வந்து நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ அதை எப்படி சிம்பிளாக பண்ணுறது? y⁴ கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ரெசிப்ரோக்கில் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய்ன்னு எடுத்தால் செகண்ட் டேர்ம் 1/yன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேலை முடிஞ்சிச்சு. லைட்டாக யோசிச்சோம்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறாங்க. -b + r - b² - 4ac / 2a. சரிங்களா? அந்த இருபடி சமன்பாடுலேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து இதை வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. சரி, இதை யூஸ் பண்ணி எப்படி சம் செய்யறது? ஏன்னா ரூட்டுக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா
நெகட்டிவ்ல வரக்கூடாது. அப்படி நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்ட் ஆகி போகும். சரிங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்க 3p² + 2√5p -5 0வை சூத்திர முறையில் தீர்ப்போம். ஃபார்முலா மெத்தட் எந்த மெத்தட்னாலும் நம்ம செய்யலாம். அவன் ஃபார்முலா மெத்தட்னு சொல்லிட்டேன், நம்ம அதையும் செய்யணும். என்ன அது இங்கே பின்னு இருக்கா, எக்ஸை பின்னு மாற்றி வச்சுக்கோங்க. p = -b + or -√b² - 4ac / 2a. எனக்கு ஏன்றது என்னன்னா p² கோஎஃபிஷியன்ட், bன்றது 2√5, cன்றது -5. அவளை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எனக்கு p கிடைச்சிடும். நான் பாருங்க -2√5 ± b², இதை ஸ்கொயர் பண்ணா 4, √5 ஸ்கொயர் பண்ணா 5, அப்போ 20 -4ac 20 4 × -5 × 3, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, 20 60 / 2a 6. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க, 2√5 ஒரு ±√80/6. இப்போ இதுலேருந்து எதை காமன் நடக்கலாம், 80 அப்படிங்க எழுதலாம். √80 எப்படி எழுதலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுத முடிஞ்சா எழுதிட்டு ரிமைனிங்கை ப்ராக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். சொல்லுங்க எப்படி எழுதலாம்னு. சார் 2/4 × 5 சார். 2/4 சரி. 2/4 எப்படி எழுதலாம், 16 × √5 எழுதலாம். 16 √8 வந்தால் 4. ஸோ -2√5 4√5/6. 2 டேபிள் காமன் எடுத்து கேன்சல் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. 2 காமன் ஆடுங்க, √5 2√5 2 × 3 கேன்சல் பண்ணுங்க, -√5 ± 2√5/3. அப்போ நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னா, அதாவது கேஸ் 1 -√5 + 2√5/3 √5/3. செகண்ட் ஒன் கேஸ் 2, ரெண்டுமே மைனஸ் √5 2√5/3. ஆட் பண்ணா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஒன்றுன்னு அர்த்தம், 3√5/3ன்னு அர்த்தம். 3 கேன்சல், -√5, we get answer. சரிங்களா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் we get answer. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் இதே மாடல் தான். அடுத்த கொஸ்டினும் சேம் மாடல் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. பாபிலோனியர் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சாம்பாடு மூலங்களுக்கான சூத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து செயல் மற்றும் பாடல்கள் மூலமாகவே மூலங்களை காணும் படிகளை வந்து எழுதியிருக்காங்க, பாட்டாவே எழுதியிருக்காங்க. விவசாயத்திற்காக நிலங்களின் அளவுகளை கணக்கிட பாபிலோனியர் இருபடி சாம்பாடை பயன்படுத்தியுள்ளார்கள். ரொம்ப முக்கியம், அது பாட்டாவே எழுதியிருக்காங்க. அந்த பாட்டோட நம்ம 6th புக்லேயே 7th புக்லேயே இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்பர் சிஸ்டம் நடத்தும் போது சொல்லுவேன் நான். சரி, அடுத்து பாருங்க, இருபடி சாம்பாடு சார்ந்த கணக்குகளுக்கு தீர்வு காணுதல். இருக்க சொற்றொடர்களை நம்ம என்னவா எழுத போறோம்னா சமன்பாடு எழுத போறோம், எழுதி அதை சால்வ் பண்ண போறோம். குமரனின் தற்போதைய வயது 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதில் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதில் பெருக்கல் கிடைக்கும் சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. இந்த ஜியோமின்றவங்க ஏன் இந்த டிஸ்பிளே டச் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஜியோமி 23076
ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா குமரனோட தற்போதைய வயதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த குமரனோட எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். சரி, 2 ஆண்டுகளுக்கு முன் குமரனின் வயது என்னவா இருக்கும் சொல்லுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு குமரனின் வயது என்னவா இருக்கும் சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. x minus 2 சார். அவ்வளவுதான், எக்ஸ் மைனஸ் 2. 4 ஆண்டுகளுக்கு பின்பு குமரனின் வயது அது எதுக்கு எழுதுறேன்னு இப்ப சாம்படம் மறுபடியும் வாசிக்கணும், உங்களுக்கு புரியும். 4 வருடங்களுக்கு பின்பு குமரன் வயது என்னவா இருக்கும்? எப்பயுமே தற்போதைய வயதுல இருந்து கூட்டணும் கழிக்கணும். இதுக்கு இப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? x plus 4 சார். அவ்வளவுதான், எக்ஸ் பிளஸ் 4. இப்ப கிவனை பாருங்க. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு, குமரனின் தற்போதைய வயது எக்ஸ், அந்த 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது என்ன கிடைக்கும்னா குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது எக்ஸ் மைனஸ் 2, அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது எக்ஸ் பிளஸ் 4 பெருக்க கிடைப்பதற்கு சமமெனில் அவரின் தற்போதைய வயது என்ன? அதனாலதான் நான் எல்லாமே எழுதிட்டேன். குமரன் தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்து 2 ஆண்டுகள் முன்பு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்துட்டு 4 ஆண்டுகள் பின்புன்றத எக்ஸ் பிளஸ் 4ன்னு எடுத்து சால்வ் பண்ண போறோம். அப்ப இந்த சாம்பாடு எழுத தெரிஞ்சா போதும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 2x மைனஸ் 8 மைனஸ் 2x மைனஸ் 1 = 0. இது ரெண்டையும் நான் இங்கே வந்துட்டேன், ரைட்ல இருந்து லெஃப்ட் ஒன்று வந்துட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ இதை சிம்பிளை பண்ணா 4x ஒரு 2x 2x 4x என்ன ஒரு ஆன்சரு? கேன்சல் ஆயிடும். -8 + 1 -9 = 0. x ஸ்கொயர் = 9. x = +or-3 +or-3. வயது வந்து கண்டிப்பாக வந்து குறை எண்ணாக இருக்காது. அதனால குமரனின் தற்போதைய வயது அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். குமரனின் தற்போதைய வயது என்னவா இருக்கும்னா 3ஆக இருக்கும். எக்ஸ் தான் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். அப்புறம் நம்மளுக்கு கொடுத்ததை கரெக்டா அவசரம்லாம் வாச்சு நம்ம ஈக்குவேஷன் அடிக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு இடத்தில் எக்ஸ் ஸ்கொயர் அன்னங்கள் கூட்டமாக இருந்தன. இது எக்ஸ் ஸ்கொயர் அன்னங்கள். சரி, மேகங்கள் கூடியால் 10x அன்னங்கள் ஏரிக்கு சென்றன. அப்ப அது என்ன ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. மொத்தமான அன்னம் எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர் அன்னங்கள். சரி, அதுல மேகங்கள் கூடியால் 10x அன்னங்கள் ஏரிக்கு சென்றன. அதை சாம்படம் எழுதுவோம். 10x வந்து வேற இடத்துக்கு இடம் மாதிரி போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்றேன்? சப்ட்ராக்ட் பண்றேன். சரி, அடுத்து என்ன சொன்னா பாருங்க. 8இல் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன. மொத்தம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரு. அதுல 8இல் ஒரு பங்கு தோட்டத்துக்கு போயிருச்சு. இருந்த இடத்த வட்டுக்கு, அதாவது ஏரிக்கு போனது 10x, தோட்டத்துக்கு போனது 8ல் ஒரு பங்கு, அதனால 1/8. மீதமுள்ள 3 ஜோடிகளில் நீரில் விளையாடின. இது 3 ஜோடி. 3 ஜோடினா இங்க 6. சரி, விளையாடின எனில் மொத்த அன்னங்களின் எண்ணிக்கையை காண்க. எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சா? எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸா? எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டு. இப்போ இதை சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 8x ஸ்கொயர் 8x - x ஸ்கொயர் 8 × 6
7x² minus 8x 48. இதை குவாட்ரடிக்ஸ்னா சேஞ்ச் பண்ணுங்க. சரி, சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணால் ஃபேக்டரைஸ் பண்ணுறது கஷ்டம். 7 × 48 ஆட் பண்ணால் -8, அது கஷ்டமான வேலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். -b + or - √b² - 4ac divided by 2a. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 7, பிக்கு பதிலாக -80, சிக்கு பதிலாக -48. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் தான் நம்ம இந்த சமன்பாடை புரிஞ்சுக்கிட்டா எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டிட் பண்ண 80 + or - √b². 8 8 64, ஒரு 2 0. 4 times AC 4 times AC 28 × 48 ஆல்ரெடி ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 2 × A ஒரு 14. 28 48 மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க, ரூட் வேறு எடுக்கணும். ஆயிரத்தி 344 சார். ஆட் பண்ணா நீங்க சொன்னது எழுதிறீங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு எனக்கு ரூட் எடுத்து சொல்லுங்க. 80 + or - 7744. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். இதை வச்சு யூனிட் டிஜிட்டை வச்சு சொல்லலாம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 80 × 80 6400. இது 90 × 90 8100. இதுக்கு நியரஸ்டா வந்துருச்சு. யூனிட் டிஜிட் பாருங்க, 4ல முடியுது. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 8 ஸ்கொயர் பண்ணா 64, 4ல முடியும். அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா 90யோட ஸ்மாலரு. யூனிட் டிஜிட் 4 வரணும்னா 8ல தான் முடியணும். அப்போ 88 தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. + or - 88/14. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கிங்க. நான் இங்கே ஆன்சரை சொல்லிடுறேன். 80 வந்துருச்சுங்க சார். கரெக்ட். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 168/14 ஒரு ஆன்சரு. சப்ராக்ட் பண்ணா -8/14 ஒரு ஆன்சர். கண்டிப்பா ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்காது. இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். இது என்னவா இருக்குன்னு பாருங்க. ட்ரூத் டேபிளோட கேன்சல் பண்ணுங்க. 84 12. அப்ப எக்ஸ் வந்து எனக்கு 12ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ் வந்து 12ன்னு கிடைச்சிருக்கு. நான் வந்து மொத்தத்தை என்னன்னு எடுத்துருக்கேன்னா x² எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் x² அன்னங்கள். எனக்கு இந்த குவாட்ரடி இருபடி சாம்பாடை ஃபேக்டரைஸ் பண்ணாவே எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ x² என்ன வரும்னா மொத்தம் 144 அன்னங்கள் உள்ளன. ஆன்சர் நைட்டில் வராது. சிம்பிளை பண்ண தேவையில்லை. வேலை முடிஞ்சு. அதனால இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சென்னையிலேருந்து விருத்தாச்சலத்துக்கு 240 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க ஒரு பயணிகள் தொடர் வண்டிக்கு ஒரு விரைவு தொடர் வண்டியோட 1 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. விரைவு தொடர் வண்டியின் வேகம் பயணிகள் தொடர் வண்டியின் வேகத்தை விட 20 km/மணி அதிகம் எனில் இரு தொடர் வண்டிகளின் சராசரி வேகங்களை கணக்கிடுக. சரி, பேசஞ்சர் ட்ரெயின் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அவ்வளோதான். இப்போ வந்து சராசரி வேகம் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். தீர்வு சராசரி வேகம் எக்ஸ் km/h.
கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரி, விரைவு தொடர்வண்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட சராசரி வேகம் எப்படி இருக்கு? இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். சராசரி வேகம் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அதோட எவ்வளவு கூடுதலா இருக்குன்னா 20 கிலோமீட்டர் பெர் மணி வந்து அதிகமாக இருக்கு. அப்ப எக்ஸ்பிரஸோட வேகம் எக்ஸ் பிளஸ் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா இது 120ல் போகும் எக்ஸ்பிரஸ். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 240 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 240 கிலோமீட்டர் கடக்க தொடர் வண்டி எடுக்க வேண்டிய நேரம் 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். சரிங்களா? அப்போ 240 டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ்ன்றது என்னது? சராசரி வேகம், அந்த தொடர் வண்டியோட சராசரி வேகம். ரைட், இது வந்து நார்மல் வண்டி. இது அதே 240 கிலோமீட்டர் கடக்க எக்ஸ்பிரஸ் இருக்கு பாருங்க, எக்ஸ்பிரஸ் அது எடுத்துக்கிற நேரம் பாருங்க, அதோட 20 கூடன்ட்டேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 20. இது வந்து எல்லாமே ஹவர். சரிங்களா? ரைட், அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, தூரத்தை கடக்க ஒரு பயணியர் தொடர் வண்டிக்கு ஒரு விரைவு தொடர் வண்டியோட 1 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. சரிங்களா? இதோட இதை கம்பேர் பண்ணும்போது என்ன தேவைப்படுதுன்னா 1 hour எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. பாருங்க, 240 எக்ஸோட, சரிங்களா, நார்மல் வண்டியோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பிரஸுக்கு 1 hour கூட தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதான் அவன் கொடுத்த கிவன். சரி, 1 வச்சுக்கிட்டு இந்த டேர்மை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு காமனாக எடுத்துட்டு எக்ஸை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 240 எக்ஸு 240 எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு 1. இப்போ இதுல இருந்து 240 காமனாக எடுக்கணும். காமனாக எடுத்தா 1/x 1/x பிளஸ் 20. இங்கே எல்சிஎம் எடுக்கணும், வேற வழி இல்லை. என்ன ஒரு எல்சிஎம்? x into x plus 20. x into x plus 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x plus 20 minus x. x கேன்சல். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 240 into 20 என்ன வரும்? 240 into 20 20 4800 வரும். 4800. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x 4800 ரைட் சைட் கொண்டு போய் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x 4800 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ ஏதோ ஃபேக்டரைஸ் பண்ணணும். என்ன பண்ணலான்னு பாருங்க. 20 வருது. இந்த 2 0 1 0 கன்சிடர் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு 48ம் 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. பாருங்க, 8 6 என்ஆர் 48 ஒரு 0 போட்டுருங்க. ஆன்சர் வேலை ஈஸியாக வந்துடும். இங்கே மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருதுன்னா இங்கே ஸ்மாலஸ்ட்ல மைனஸை போடுங்க. 4800 80 minus 60 20 வேலை முடிஞ்சு. நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இல்லாதனால டைரக்டாக எழுதிடலாம். ஈக்குவல் டு 0, 8 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 60, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80. கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா நெகட்டிவாக இருக்காது. அப்போ கண்டிப்பாக என்ன மட்டும் வரும்? அதாவது நார்மல் ட்ரெயின் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதே இது எக்ஸ்பிரஸ் அதோட 20 கூட, அப்போ 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். அது எடுத்து எழுதுனது கரெக்டாக எழுதியிருக்கணும். இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதியிருந்தா வேலை முடிஞ்சு, நம்மளுடைய ஆன்சர் வந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். இது டெட்ல கேட்க சான்சஸ் நிறையா இருக்கு. பேப்பர் 1ல கம்பல்சரி சான்சஸ் இருக்கு. சரி, இது பாருங்க, அந்த ஸ்கொயர் ரூட் இந்த இருக்கு பாருங்க. அது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூ மட்டும் வச்சு
டெல்டான்றது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும்தான் எடுத்திருப்பேன். அதோட வேல்யூ ஆன்சர் ஜீரோவோட பாசிட்டிவ், ஜீரோவோட கிரேட்டர் பாசிட்டிவ் வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். இதே ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும், ரியல் ரூட்டாக இருக்கும், ஈக்குவல் ரூட்டாக இருக்கும். இதே ஆன்சர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா மெய் மூலங்கள் இல்லை. அப்போ நோ ரியல் ரூட்னா வேற ஏதாவது ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரியல் ரூட் வராதப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, மூலங்களின் தன்மையை ஆராய்ங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. எனக்கு என்ன தெரியணும்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வா லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வான்னு கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே ஏன்றது 1, பின்றது -1, சின்றது -20. அப்போ 1 ஸ்கொயர் 1, 4 இன்ட்டு -20, 1 80, 81. அப்போ எனக்கு என்ன வந்தது? கிரேட்டர் தென் 0 வந்துடுது. அப்படின்னா ஆன்சர் என்னங்க? ஆன்சர் பாசிட்டிவ் வந்தா ஆன்சர் பாசிட்டிவ் வந்தா மீனிங் என்னன்னு கேட்டேன். Sir, real unequals. ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் தமிழ்ல சொன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை, அந்த கான்செப்ட். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், 9x ஸ்கொயர் 24x plus 16 equal to 0. இங்கே ஏக்கு போல 9, பிக்கு போல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சி வந்து 16. இதே கண்டிஷனை செக் பண்ணுங்க. 24 ஹோல் ஸ்கொயர் 4 டைம்ஸ் 24 ஸ்கொயர் பண்ணால் 25னா 625. 24னா என்னங்க வரும்? ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? $576. 576. சரி, 576 அவங்க சொன்னதை அப்படியே எழுதிட்டேன். இது ஒரு 36 இன்ட்டு 16 என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம், டக்குன்னு அப்படியே பார்த்து சொல்லிடலாம். 36 இன்ட்டு 16 $2160 சார். எது? இதுக்கு 2160 தான் வருது. 36 16 இருக்குங்க. அவ்வளோதான். 60 போட்டேங்க சார். சாரிங்க சார், நான் போட்டு சொல்றேன். 36 16 அதுவும் 576 தாங்க சார். கரெக்ட். அதை நான் மறந்துட்டேன். ஆன்சர் 0. அப்போ எனக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? டெல்டா ஈக்குவல் 0னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். இதை வந்து பேப்பர் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் தேர்ட் கொஸ்டின் இருக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த மாடல் பார்க்க போறோம். வேற ஒன்றும் இல்லை. இருவடி சாம்பாடு அப்படின்ட்டு kx ஸ்கொயர் மைனஸ் 8k பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 81 ஈக்குவல் 0 மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பை காண்க. அவன் என்ன சொல்லிட்டேன்? மெய்ன்னு சொல்லிட்டேன், சாரி, மெய் மற்றும் சமம் சொல்லிட்டு k இன் மதிப்பு என்னன்னு கேட்கிறேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சம்முதான் கேட்பாங்க. லாஸ்டா பார்த்து இந்த மாதிரி k இன் மதிப்பு பாருங்க. எனக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மெய் மற்றும் சமம்னா ஈக்குவல் டு 0. அதில் எந்த டவுட்டும் வேணாம். சரி, இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா என்னங்க இருக்கு? ஏக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் சம்ல கே இருக்கு சார். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? பிக்கு பதிலாக
-8k + 4ங்க சார். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே சிக்கு போல 81. இப்போ இதை செக் பண்ண போறேன். செக் பண்ண போனா அவன் என்ன சொல்றான், மெய் மற்றும் சமம் சொன்னதுனால ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்போ இதுல ஈக்குவேட் பண்ணி நான் கே மட்டும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, மைனஸ் ஸ்கொயர் பண்ண பிளஸ் ஆயிரும். ஸோ 8k + 4 த ஹோல் ஸ்கொயர் 4 டைம்ஸ் ஏ சி ஈக்குவல் டு 0. இது a + b ஹோல் ஸ்கொயர் பார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 64k ஸ்கொயர் ஒரு 16 2 டைம்ஸ் ab 64k மைனஸ் ஒரு 4 ஒரு 32 இன்ட்டு k ஈக்குவல் டு 0. இதாங்க ஆன்சர். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்ம k கிடைச்சிரும். 64k ஸ்கொயர் ப்ளஸ் 16 324ல ஒரு 64 போச்சுன்னா மைனஸ் 260 ஈக்குவல் டு 0. இன்ட்டு கே விட்டுட்டேன். நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிஷன் கிடச்சிருக்கு. அதில் நம்ம எதாவது டிவைட் பண்ணலாம்னா 4ஆல் டிவைட் பண்ணாவே ஆன்சர் வரும். 16k ஸ்கொயர் இங்கே 6 டைம்ஸ்னா 24 5 டைம்ஸ் 65k + 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 64 அது வந்து -65 பார்த்தோன்னே சொல்லிடலாம். -1 இன்ட்டு -64 + 64 ஆட் பண்ணால் -65. இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கனால இதை நம்ம செப்பரேட்டாக எழுதிய காமனாக எடுக்கிறேன். -64k - k + 4 ஈக்குவல் டு 0. இதில் வந்து எதை காமன் இருக்கலாம், 16k காமன் இருக்கலாம். என்னங்க வரும் காமனாக எடுத்தா 4 டைம்ஸ் வருமா? ஆமாம், 4 டைம்ஸ் வரும். இதுவும் k - 4 -1 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம பழைய ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டு. -k + 4 அப்போ 16k - 1 k - 4 ஈக்குவல் டு 0. இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணால் 16k + 1 k ஈக்குவல் டு 1/16 k - 4 ஈக்குவல் டு 0 k ஈக்குவல் டு 4. அப்போ எனக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. 1/16 ஒரு 4 கிடச்சிருக்கு. 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வேணால் நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஆன்சர் -5 less than k less than 7 இருக்கும் ரிசல்ட். இதோட ரிசல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7:45 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17 எனில் k இன் மதிப்பை காண்க. The difference between the root of the equation x square - 13x plus k. Just a minute. இது என்ன சொல்றாங்க, மூலங்களின் வித்தியாசம் 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் x square - 13x plus k ஈக்குவல் டு 0. இங்க ஏன்றது 1, ஏன்றது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், bன்றது xோட கோஎஃபிஷியன்ட், cன்றது k. சரிங்களா?
சரி, பண்ணி இப்ப என்ன எடுத்துக்காங்கன்னா மூலங்களின் வித்தியாசம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு மூலங்களின் கூடுதல்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் ஜீரோட குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட்னா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா சி பை ஏ. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஏக்குலாம் ஒன்று தான். அப்போ சம் ஆஃப் ரூட் வந்து 13 கிடைச்சிரும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 17 கொடுத்துருக்கேன். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 17 கொடுத்து வச்சிருக்கான். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பீட்டா கேன்சல் ஆயிரும். 2 ஆல்ஃபா 30, ஆல்ஃபா ஈக்குவல் டு 15. ஆல்ஃபா வந்து 15 கிடைச்சிச்சு. இப்போ இதை எடுத்து எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம்? எதுனாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்? கேயின் மதிப்பு வேணும். சரி, அப்போ பீட்டா வெளியே கண்டுபிடிச்சா நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். இந்த பீட்டா எங்கேருந்து வரும்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தான் வந்து சி பை ஏ. சி பை ஏக்கு போல தான் கே பை ஏ. ஏ வெளியே கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இங்கே தான் கே தெரியும், கே கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அது எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட். ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, பீட்டா ஈக்குவல் டு -2, பீட்டா வந்து -2. இப்போ இந்த தேர்ட் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ல தான் கே வெளி என்ன இருக்குன்னா கே வெளி கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஆல்ஃபா தெரியுமா? தெரியும். அதாவது கேன்றது கிவன், ஏ தான் ஒன்றாயிருச்சுல. அப்போ எனக்கு ஆல்ஃபா வெளி 15 தெரியும், பீட்டா வெளி -2ன்னு தெரியும். அப்போ வி கெட் ஆன்சர் -30ன்றது இங்கே கே, கேன்றது -30. அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் ரூட்னா இது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா இது. நம்ம சமன்பாடில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின் தான் மேக்சிமம் வரும். அல்ஜிப்ரானாவே கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். இப்போ அவனே கொடுத்துட்டான் பாருங்க. x² + 7x + 10 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்னவற்றின் மதிப்பை காண்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன? ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் என்ன? இந்த மாதிரி ஒரு 6 சப்டிஷன் இருக்கு, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ எனக்கு x² + 7x + 10. இன்னையோட அல்ஜிப்ரா முடிஞ்சு, 6 to 10th வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து நம்பர் சிஸ்டம் பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா 6th இருந்து 10th வரைக்கும் நம்பர் சிஸ்டம் ஃபுல்லா வரிசையா பார்க்க போறோம். இன்னையோட 10th அல்ஜிப்ரா முடியுது. அதாவது ஒரு யூனிட் கம்ப்ளீட்டட் இன்னையோட. 7x + 10 = 0. சரி, இப்போ எனக்கு ஆல்ஃபா பீட்டான்றதை என்னுடைய ரூட்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய ரூட் என்னன்னா ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எழுதணும். ax² - bx + c = 0. இதே குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். எனக்கு சம் ஆஃப் ரூட் என்னன்னா -b/a. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான். b/a என்ன இருக்கு? -7/1. அப்போ -7. சரி, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து c/a. 10/1 10. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 10. இப்போ இதை வச்சு அவன் கேட்ட கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்கான். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதுக்கு ஈக்குவலாக எழுதணும்னா நான் என்ன எழுதணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் 4 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. இது வந்து ஃபார்முலா தான். சரிங்களா? அது ஏன் ரூட் போட்டிருக்காங்க என்றதையும் சொல்கிறேன் நான்.
இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இங்கே ஒரு -4 ஆல்ஃபா பீட்டா இருக்கு. கேன்சல் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? அதை என்ன எழுதலாம்? நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அதை ரூட் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இவ்வளோ வேலை இவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்க. இது டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. இப்போ எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இந்த 2 ஆன்சர் தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னா ஒரு 49, 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டானா 10. அப்போ 49 - 40 √9 3. அப்போ இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 3. இதை எப்படி இதுக்கு ஈக்குவேட் பண்ணுன்றதை திரும்ப சொல்கிறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டாவை நான் ஈக்குவலாக எப்படி எழுதுறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்து ரூட் போட்டுறேன். ரூட் போட்டால் ஸ்கொயர் போயிடும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் வந்துடும். இதுவும் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா ஐடென்டிட்டியை பார்த்துட்டு ஒவ்வொரு சமா செய்யுங்க. ஆன்சர் வரலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டிஸ் தான். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஹோம்ஒர்க் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்த மாடல் நல்லா இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால் நான் அங்கே தான் போக போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள். +7x - 2 = 0 என்ற சமன்பாட்டின் மூலம் ஆல்ஃபா பீட்டா எனில் கொடுக்கப்பட்ட மதிப்பை காண்க. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 3, பிக்கு பதிலாக 7, சிக்கு பதிலாக -2. ஓகே. இப்போ எனக்கு சம் ஆஃப் ரூட் என்ன தெரியும்னா -b/a. இங்கே ax² + bx + c = 0ல -b/a 7/3 ஃபார்முலாலே மைனஸ் வந்துடும். ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு c/a. இங்கே என்ன இருக்குன்னா -2/3. ஆல்ஃபா பீட்டா -2/3 முடிஞ்சு. இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா ஆல்ஃபா பை பீட்டா, பீட்டா பை ஆல்ஃபா கேட்டிருக்கேன். 2 டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் ஃப்ராக்ஷனை ஆட் பண்ண முடியாது. ஸோ டேக் எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரு, ஆல்ஃபா ஸ்கொயரு பீட்டா ஸ்கொயரு. இப்போ இதுக்கு ஈக்குவலாக எனக்கு தெரியும். இங்கே ஆல்ஃபா பீட்டான்றது எனக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிருச்சு. இது இந்த டினாமினேட்டருக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு -2/3. பட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கு ஈக்குவலாக நான் என்ன எழுத போகிறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதை பாருங்கள். a² + b² 2 டைம்ஸ் ab -2ab. 2 கேன்சல் ஆயிரும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எல்லாமே 9th புக்கில் தான் இருக்குது. இப்போ இது நம்மளுக்குரிய ஆன்சர் என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த இருக்குது. 49/9 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா இந்த இருக்குது. 2 × -2/3 டிவைடட் பை -2/3. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் சிம்பிளை பண்ணால் வேலை முடிஞ்சுங்க. 49/9 இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4/3 டிவைடட் பை -2/3. எல்சிஎம் ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 49, 59, 61/9. 3/-2 cancel. 61/-6. we get answer. இதில் இன்னொரு சம் இருக்கு, அதையும் ட்ரை பண்ணுங்க. சரி, இது எல்லாமே 10th புக்கில் எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து சம்மாக செஞ்சு வச்சுருக்கோம்.